ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 ஆர்கனைசர் தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட் திங்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது. சரிங்களா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது, நம்ம துணிலாம் வாங்கினா இந்த மாதிரி கட்டப்பை தருவாங்க. அதில் ஒரு கட்டை பிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதை இந்த ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது எம்ப்ராய்டரி போடுற ஃப்ரேம். இதுவே என்கிட்ட உடஞ்சி தான் இருக்குது, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்ககிட்ட இந்த மாதிரி உடஞ்ச கட்டப்பை இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய தலையணை கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி துணியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கட்டப்பையை வந்துட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரேம் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஹேங்கரில் மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம பழைய துணி போடுறதுக்கு, அதுக்கப்புறமா பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு சேவ் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, எடைக்க போடுறதுக்காக, அது பால் கவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க செகண்ட் ஆர்கனைசர் பார்க்கலாம். நம்ம புது துணிலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் நமக்கு போட்டு தருவாங்க. அதை வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். கீழே இருக்கிற அட்டைப்பெட்டியை அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிற அட்டைப்பெட்டியை 6 பார்ட்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் மொத்தமாக அந்த அட்டைப்பெட்டியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு ஸ்டடி டேபிளில், ஈவன் கிச்சனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்டாக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு இது வரும். அடுத்து தேர்ட் ஆர்கனைசர் என்னன்றது பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரோப்பு இல்லைன்னா செட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது நூல் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஓகே தான். அதுக்கப்புறம் சிசர் அண்ட் செல்லோ டேப்பு, சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ரோப் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக கொஞ்சோண்டு மடக்கிக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல உள்ள ரோப் வச்சுட்டு ஏதோ ஒரு க்ளூ இல்லைன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வீடியோவில் டக்குன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த ரோப்பையும் இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி இதை வந்துட்டு 3/4 பாகம் இந்த மாதிரி மடக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்ட வேண்டியது தான். இதை நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நான் இதையும் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன்.
அவ்வளோதான், நம்ம ஆர்கனைசர் முடிஞ்சுது. இதை டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். நான் இந்த மாதிரி 2 ரோசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோசஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா மேலே ஐ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை தொட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மை சேனல் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்திருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணலாம். கிச்சனில் ஏதாவது பில்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், கேஸ் பில், அப்புறம் பென், இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஈவன் நீங்கள் பாத்ரூமில் பேஸ்ட் ப்ரஷ் வைக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4th ஆர்கனைசர் என்னென்னு பார்க்கலாம். 4th ஆர்கனைசர் என்னென்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி மஞ்சப்பையெல்லாம் நிறைய இருக்கும். அதில் லெட்டர்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, எழுதலைனாலும் சரி, நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணலாம். எப்படின்றத பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரே பையில் 6 பார்ட்டிஷன் இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னாலும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். நான் இன்னொரு பையில் கூட செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒயிட் கலர் பேக்கில். இதில் வந்துட்டு 8 பார்ட்டிஷன் வர மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பேக், அதனால 8 பார்ட்டிஷன் வர மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க, ரொம்ப மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.